ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். நல்லா இருக்கணும். இன்னைக்கு வந்து சண்டே விலாக் தான் நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி நான் மினி விலாக்ல சொன்ன மாரி 6:00 வந்து ஃபுல் ரெசிபி வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். பட் என்னால் போஸ்ட் பண்ண முடியல. போஸ்ட் பண்ண முடியாததுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பொண்ணு தான். ஸோ குழந்தைய சின்ன குழந்தைய வச்சுக்கிட்டு ஒரு 2 வயசு கூட 2 வயசான குழந்தைய வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அதனால தான் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஸோ யாரும் தவறுதெல்லாம் நினைக்க வேண்டாம். அப்படி நினச்சிங்கன்னா நான் வந்து தாராளமா வந்து சாரி கேட்டுக்கிறேன். ஸோ என்னை மன்னிச்சிடுங்க. இனி வந்து நான் டைமுக்கு போட ட்ரை பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி கூட நான் சொல்லியிருந்தேன். பட் எல்லாரும் என்ன நினச்சிருப்பீங்கன்னா, இவங்க சொல்லிட்டே இருக்காங்க 6 மணி 7 மணி ஆனா போடுறதே இல்ல. ஸோ எப்படி நம்ம நம்பி பார்க்குறதுன்னு நினைப்பீங்க கண்டிப்பா. பட் இதுக்கு முன்னாடி போடாததுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, ஒரு ரேஷியோன்னு ஒன்று இருக்கும். இப்போ ஃபுல் வீடியோக்கு ஒரு ரேஷியோ, ஷார்ட் வீடியோக்கு ஒரு ரேஷியோன்னு இருக்கும். பட் நான் உங்களுக்கே தெரியும், நான் ஆல்ரெடி பிகினிங்லேயே சொல்லியிருப்பேன். இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்னால் கற்றுக்க முடியும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் எடுத்த ரேஷியோவில் ஃபுல் வீடியோ போட முடியாது. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் விட்டுட்டேன். நான் நிறைய டைம் சொல்லணும்னு நினச்சிருக்கேன். பட் அது ஷார்ட் வீடியோவில் சொல்ல முடியல. ஸோ அதனால் இப்போ ஃபுல் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் நான் வந்து கரெக்டாக எடுத்து கரெக்டாக டைமுக்கு போஸ்ட் பண்ணுறதுக்கு நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன். ஸோ வாங்க நம்மளுடைய வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து மட்டன் பிரியாணி தான் நம்ம செய்ய போகிறோம். அதுவும் குக்கரில் தம் பிரியாணி போட போகிறோம். அது எப்படிங்கிறது நீங்கள் வீடியோவில் பாருங்கள். அதுக்கு நான் வந்து ஒரு குக்கரில் ஆல்ரெடி வந்து கறியும் உப்பு மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் மட்டும் போட்டு ஒரு 6 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இன்னொரு குக்கரில் வந்து ஆயிலும் நெய்யும் விட்டுருக்கோம் தேவைக்கேற்ப. அதில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்து போட்டு நல்லா ஒரு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி போட்டு அதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு வேகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி 6 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஆட்டுக்கறியை வந்து நம்ம போட்டிருக்கோம். அது போட்டதுக்கப்புறம் மசாலா பொடி போடுறோம். மசாலா பொடி என்னென்ன போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே வீட்டில் அரைச்சது தான். பாக்கெட் மசாலா கடையில் வாங்கினது எதுவுமே நாங்கள் இதில் போடலை. இதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் சீரக பொடி, 2 டேபிள் ஸ்பூன் வந்து மல்லிப்பொடி, 2 டேபிள் ஸ்பூன் வந்து பட்டை, கிராம்பு, சோம்பு 3ஐயும் வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பொடி 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் சில்லி மிளகாய், மிளகாத்தூள் பொடி 2 டேபிள் ஸ்பூன், 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள், இது மட்டுமே போட்டிருக்கோம். அது இல்லாமல் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து அதில் வந்து 2 காஷ்மீர் மிளகாய் போட்டு அரைச்சி எடுத்துருக்கோம். ஸோ அந்த பேஸ்ட்டையும் இதில் ஊற்றிருப்பேன். இது எல்லாமே ஊற்றி நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா கலக்கிட்டு 2 பச்சை மிளகாயும் ஒரு ஒரு கால் கப்பு சின்ன கப்பில் வந்து நான் வந்து தயிர் ஊற்றிருக்கேன். அது போக வந்து அதை ஊற்றிட்டு 2 நிமிஷம் நல்லா கலக்கியிருக்கேன், மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ட்ரை ஆகாமல் கலரணும் அப்படின்னு சொல்லிட்டு கறி வெந்த தண்ணி இருக்குது இல்லையா, ஸோ அந்த தண்ணி கொஞ்சம் எடுத்து நான் ஊற்றியிருக்கேன். ஏன்னா ரைஸ் வந்து ரொம்ப விதையாக இருக்காமல் வெறும் உதிரி உதிரியாக இருக்காமல் நல்லா கொஞ்சம் சொதன்னு இருந்துச்சுன்னா நமக்கு அடைக்காது, விக்கல் வராது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இதில் வந்து நான் வந்து தண்ணிங்கிற பேருக்கே இல்லை நம்ம செஞ்சுருக்கிற பிரியாணியில். ஏன்னா ஃபுல்லாகவே வந்து தேங்காய் பால் ஊற்றிருக்கேன். தேங்காய் பால் ஃபஸ்ட்டு பால் எடுத்து ஊற்றிருக்கேன். ஸோ அதனால் வந்து நான் எடுத்துருக்கிற 1.25 டம்ளர் பெரிய டம்ளருக்கு 2 டம்ளர் தேங்காய் பால், 1 டம்ளர் கறி வந்து வெந்திருக்க தண்ணி, சரிங்களா? கறி வெந்த தண்ணி வந்து 1 டம்ளர், மொத்தம் 3 டம்ளர் வந்து ஈக்குவலாக ஊற்றிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து என்ன எடுத்திருக்கேன்னா, சீரக சம்பா அரிசி தான் நான் எடுத்திருக்கேன். இந்த சீரக சம்பா அரிசி வந்து எப்படி நிறைய பேத்துக்கு தெரியறதில்ல. சீரக சம்பா அரிசி எப்படி ஊற வைக்கணும், எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும்னு. நான் ஃபஸ்ட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு குக்கரை வந்து நம்ம வைக்கிறதுக்கு முன்னாடி, கறி வெந்து எடுத்ததுக்கப்புறம் திருப்பி குக்கரை வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அரிசி வந்து தேவைக்கேற்ப எடுத்து என்ன பண்ணணும்னா 3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1/4 மணி நேரம் கரெக்டாக 15 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு திருப்பி 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இது ரெடி பண்ணும்போது நம்ம எடுத்துடணும். ஸோ இதுதான் ரேஷியோ. இப்படி பண்ணும்போது தான் பர்ஃபெக்டாக எல்லாத்துலேயும் வரும், சரிங்களா? அதே மாதிரி நான் வந்து இப்போ எல்லாமே 1/2 கேஜி அளவில் தான் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இது வந்து 1/2 கேஜி அளவுக்கு தான் ரேஷியோ கொடுத்துருக்கேன் இப்போ உங்களுக்கு. இதே நீங்கள் வந்து பெரிய ஃபேமிலி 1 கிலோ எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் போட்டிருக்க மசாலா பொடி வந்து 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதெல்லாம் 4 ஸ்பூனாக போடுங்க. 4 ஸ்பூனு சீரகத்தூள், 4 ஸ்பூன் மல்லித்தூள் அப்படி போடுங்க. அதேமாதிரி தக்காளி வந்து நான் 2.5 தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் 5 தக்காளியே எடுத்துக்கோங்க 1 கிலோ ரேஷியோவில் பண்ணுறீங்க. ஸோ இதுதான் இது. அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் கலக்கிட்டு தண்ணியும் அரிசி பிரிஞ்சிருக்கிற மாதிரி நம்ம வந்து தம் போடக்கூடாது. தண்ணியும் தேங்காய் பாலும்
அரிசியும் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி, அரிசி கொஞ்சம் நல்லா பாதி வேகிற மாதிரி கொஞ்சம் ஒரு கெட்டி கன்சிஸ்டன்சி வரும் இல்லையா, நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோஸ்லேயே. அப்படி இருக்கும்போது தான் நம்ம வந்து தம் போடணும். அது வந்து நம்ம தோசைக்கல்லை ஒரு 10 நிமிஷம் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மூடி வைக்கணும், போட்டு கலக்கிட்டு. நம்ம என்ன பண்ணணும்னா கடைசியாக ஒரு எலுமிச்சம்பழத்தையும் புழிஞ்சு விட்டுட்டு கடைசியாக வந்து புதினா இலையை போட்டுட்டு அப்போ மூடி வச்சு நம்ம இடிகளை தூக்கி மூடி வைக்கணும். இடிகள்னா சீரகம் மிளகெல்லாம் இடிப்போம் இல்லையா, ஸோ அந்த இடிகளை குப்பரை ஊற்றி மூடி வைக்கணும். மூடி வச்சு கரெக்டாக 35 மினிட்ஸ் 35 மினிட்ஸ் மேக்ஸிமம், சரிங்களா? அந்த அளவுக்கு விட்டுட்டு ஓப்பன் பண்ணியெல்லாம் பார்க்கக்கூடாது அடிக்கடி. இந்த ½ அன் ஹவர் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். அதில் டவுட்டே வேணால் உங்களுக்கு வெந்திருக்கும், சரிங்களா? ஸோ நான் வந்து இன்னொரு அடுப்பில் அதை எடுத்து வச்சு போட்டு இன்னொரு கடாய் எடுத்து இன்னொரு அடுப்பில் சிக்கன் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் விட்டு கடுகு, புதினா இலை, கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு பெரிய வெங்காயம் வந்து நீளவாக்கில் கட் பண்ணி அது கொஞ்சம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது இல்லாமல் நான் சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, அந்த பேஸ்ட்டையும் போட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு நல்ல பழமான தக்காளி நான் போட்டிருக்கேன். நான் 2க்குமே நல்லா கடிஞ்ச பழமான தக்காளி, ரெட் கலராக இருக்கிற மாதிரி தக்காளி, இத்தனைக்கும் இது நாட்டு தக்காளி தான் நான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து மேக்ஸிமம் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். முடியாதவங்க பச்சை தக்காளி போடுறீங்கன்னா உப்பு வந்து கொஞ்சம் கூட போட்டு வணக்கினீங்கன்னா சீக்கிரம் அந்த தக்காளி வந்து பாயில் பச்சையாகவே நிற்காது, சரிங்களா? எந்த அளவுக்கு தக்காளி நல்லா வெந்துருதோ அது வரைக்கும் நமக்கு நல்லது. ஸோ அப்படி வெந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா சிக்கனை வந்து தண்ணி நல்லா வடிச்சிட்டு போடணும். அப்போ தான் வந்து ஏன்னா நமக்கு சிக்கன்லேயும் தண்ணி விடும் இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது நம்ம தண்ணியும் ஊற்றிட்டோன்னா சிக்கன்லேயும் தண்ணி விடும். அது இல்லாமல் நம்ம தேங்காய் பால், செகண்ட் தேங்காய் பால் இது நம்ம சிக்கனுக்கு ஊற்ற போகிறோம். தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்றி வேக வைக்க போகிறதில்ல. அப்படி இருக்கும்போது நம்ம தண்ணி விடாமல் தண்ணி நல்லா புழிஞ்சிட்டு நம்ம இதில் போடணும். இதுக்கு வந்து நல்லா நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம சிக்கன் போட்டதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலா பொடிகளை போடணும். என்னென்ன மசாலா பொடி போடணும் அப்படின்னா ஆல்ரெடி பிரியாணிக்கு என்ன போட்டிருக்கிறோமோ அதே தான். சீரகத்தூள் 2 ஸ்பூனு, சில்லி பவுடர் வந்து 2 ஸ்பூனு, மல்லித்தூள் 2 ஸ்பூனு, அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் அரைச்சிருக்கோம் இல்லையா, அதில் 2 ஸ்பூன். ஸோ பிரியாணிக்கும் இதுக்கும் அதே தான் 2 ஏன்னா அதுவும் 1/2 கிலோ தான், மட்டனும் 1/2 கிலோ, சிக்கனும் 1/2 கிலோ. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். 2க்குமே 2 ஸ்பூனு. அதே மாதிரி கடைசியாக வந்து பெப்பர் வந்து 1 டீஸ்பூன் மட்டும் போட்டிருக்கேன், சரிங்களா? டேபிள் ஸ்பூனுக்கும் டீஸ்பூனுக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி போட்டிருக்கேன். நான் போடுற ஸ்பூனை பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த இதில் தான் நான் போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் நீங்கள் மஞ்சத்தூள் தேவைன்னா நீங்கள் போட்டுக்கலாம். நான் போடலை, ஸோ நீங்கள் தேவைன்னா போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா கலக்கணும். ஸோ நல்லா கலக்கிட்டு என்ன பண்ணணுன்னா நான் வந்து இதுக்குமே வந்து லெமன் புழிஞ்சு தான் விட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் புழிஞ்சிக்கலாம். இதுக்கப்புறம் தேங்காய் பால் நான் ஊற்றிருக்கேன். தேங்காய் பால் வந்து செகண்ட் தேங்காய் பால், ஃபஸ்ட்டு தேங்காய் பால் பிரியாணிக்கும், செகண்ட் தேங்காய் பால் சிக்கனுக்கும் நல்லா ஊற்றிருக்கேன். இது வந்து சிக்கன் தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் கலக்கி விட்டுட்டு மூடி வைக்கும்போது மூடி வச்சு மேக்ஸிமம் 25 மினிட்ஸு, சரிங்களா? முடிஞ்சால் ½ மணி நேரம் கூட வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 30 மினிட்ஸு அது வரைக்கும் நீங்கள் வந்து மூடி வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா வேணால் எடுத்து கலரி விடுங்க, ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. இப்போ ½ மணி நேரம் நல்லா வெந்துருச்சுன்னா வச்சுக்கோங்களேன், சிக்கன் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அந்த சக்கை மாதிரி இருக்கும் தெரியுங்களா ஒரு பீஸு, அந்த பீஸ் வந்து அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்கும். ஸோ இன்னொருக்க நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? இது வந்து எத்தனையோ பேத்துக்கு சமைக்க தெரியாது, சமைக்க தெரிஞ்ச டேஸ்ட்டாக செய்ய தெரியாது, டேஸ்ட்டாக செய்ய தெரிஞ்ச அளவுகள் கரெக்டாக போட தெரியாது. அப்படி இருக்கிற நிறையா பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. இந்த ஸ்டேஜெல்லாம் நானும் தாண்டி தான் வந்திருக்கேன். அவ்வளவு ஏங்க, என் கூட என்னோடய ரிலேட்டிவ், என்னோடய சிஸ்டரே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சமைக்க தெரியாது. ஆஃப்டர் மேரேஜ் கூட சமைக்க தெரியாது. பட் அவங்க யூடியூப் பார்த்து இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக சமைக்கிறாங்க. யூடியூப்னு ஒன்று வந்தது, நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்கும். நம்ம நல்லதை மட்டும் யூஸ் பண்ணிக்க வேண்டியதான், சரிங்களா? ஸோ நிறைய பேத்துக்கு இந்த நான் போட்டிருக்க வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் தெரிவிங்க. ஸோ நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி நான் போட்டிருக்கிற ரேஷியோவில் தான் நான் இதை செஞ்சுருக்கேன், சரிங்களா? நீங்கள் பெரிய ஃபேமிலியாக இருக்கிறவங்க இந்த ரேஷியோவிலேருந்து டபுளாக போட்டுக்கோங்க. நான் 2 ஸ்பூன் போட்டது, நீங்கள் 4 ஸ்பூன், 1 கிலோவுக்கு 4 ஸ்பூன், 2 கிலோவாக இருந்தால் 8 ஸ்பூன் போடுங்க. எல்லாத்துலேயும் சீரகத்தில் 8 ஸ்பூன், வரமல்லியில் 8 ஸ்பூன், இப்படி போட்டு செய்யுங்க, சரிங்களா? இதுதான் ரேஷியோ. அப்படியே அதில் 2 போட்டிங்கன்னா போதும். காரத்துக்கு வந்து நான் 2 ஸ்பூன், நாங்கள் வந்து காரம் சாப்பிட மாட்டோம், அதனால் 2 ஸ்பூன். நீங்கள் காரம் சாப்பிட்ற ஆளாக இருந்தால் நீங்கள் 2 ஸ்பூனுங்கிறது 4 ஸ்பூனாக போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி தான், சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி அந்த தேங்காய் பால் ட்ரை ஆகி
இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஸோ இப்போ சிக்கன் ஃப்ரை சூப்பராக ஃப்ரை ஆயிடுச்சு. அடுத்தது என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, சுத்து கொழுப்புன்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த சுத்து கொழுப்பை வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். அந்த சுத்து கொழுப்பு என்னங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் கடையில் ஆட்டோடத சுத்து கொழுப்பு, அந்த கொழுப்பு இருக்குன்னு தெரியுங்களா, கொழுப்பு அதிகமாக போடுவாங்கல்ல. ஸோ அந்த கொழுப்பு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி கிட்டத்தட்ட 10 டேஸ் இருந்தேன் இல்லையா. ஃபஸ்ட்டு நார்மல் ட்ரீட்மெண்ட் கொடுத்து எனக்கு கேட்கல. ஸோ அதனால் கொஞ்சம் பவரான ட்ரீட்மெண்ட்டு, ஹெவி ட்ரீட்மெண்ட்டு தான் கொடுத்துருந்தாங்க. அதனால தான் எனக்கு வந்து வைரஸ் ஃபீவரும், வாமிட்டு, ஸ்டொமக் அப்செட் இதெல்லாமே வந்து நார்மலாக சரியாச்சு. சுகர் எல்லாமே ரொம்ப டோட்டலாக கம்மியாயிடுச்சு. ஸோ இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, நல்லா குடல், நம்மளுடைய உணவு குழல், வாயெல்லாம் வந்து நல்ல புண்ணு. ஸோ அந்த புண்ணெல்லாம் சரி பண்ணுறதுக்கு என்னென்னா, இந்த சுத்துக்குடல் சாப்பிட்டா ரொம்ப நல்லது அப்படின்னாங்க. சீக்கிரமே சரியாயிரும்னாங்க. அதுக்காக தான் இதை வாங்கிட்டு வந்திருந்தாங்கன்னா. ஸோ அதை தான் ரெடி பண்ணுறோம். இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நான் டேஸ்ட் பார்த்தேன். நம்ம நார்மலாக நினைக்கிறோம் அப்படின்னு, இதில் எதுவுமே இல்லை. வெறும் கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு, மஞ்சத்தூள், பெப்பர் மட்டும்தாங்க இதில் போட்டிருக்கோம். பெப்பரை போட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு பெரிய டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றி, அந்த தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் நீங்கள் வேக வச்சிங்கன்னா போதும். இதில் எப்படி வந்து வெந்துருச்சான்னு நமக்கு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த தண்ணி ட்ரை ஆகி இந்த சுத்து கொழுப்புலேருந்து ஆயிலாட்ட வெளியே வரும். அந்த வெண்ணெய்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கொழுப்போட வெண்ணெய் வந்து வெளியே வரும். அந்த கொழுப்போட வெண்ணெய் வெளியே வந்துச்சுன்னா இது பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சுன்னு நமக்கு அர்த்தம். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் அதில் வெண்ணெய் எப்படி எண்ணெயாட்ட வெளியே வருதுங்கிறது. இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்மளுடைய லன்ச்சு நான்வெஜ் எப்படி ரெடியாக இருக்குதுன்னு வந்து பாருங்கள் ஃபைனலி. ஸோ மட்டன் பிரியாணி பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்குது. டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குது. பீஸ் பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ பீஸ் வந்து நல்லா நல்லா ரொம்ப சாஃப்டாக வந்துருந்துச்சு. நல்லா சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் சிக்கனும் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலி ரெடி ஆயிடுச்சு. நம்மளுடைய சுத்து கொழுப்பும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ சாப்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் தெரிவிங்க. கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன் உங்களுக்கு. நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு மற்ற வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். உங்களுடைய ஆதரவு தான் எங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டு. ஸோ எப்பவுமே உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்பவும் தேவை. ஸோ உங்களுக்கு என்னென்ன வேறு ஏதாவது வீடியோஸ் வேணுனாலும் கமெண்ட்டில் தெரிவிங்க. கண்டிப்பாக நான் போடுறேன். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் தெரிவிங்க. நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் தான் இப்படி தான் இருக்கும். ஃபைனலி நம்ம ரெடி பண்ண டிஷ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஒரு டைம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது ஒரு ஹானஸ்டான ரிவ்யூ தான். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இன்னொரு வீடியோஸில் பார்க்கலாம். ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும் ரொம்ப சாஃப்டாக ஜூஸியாக இருந்துச்சு. ஸோ நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். உங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி லன்ச் என்ன, டின்னர் என்னங்கிறது சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் தெரிவிங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன்.